பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன், தலைமை செயலர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். சோசியல் மீடியாக்களில் தங்களுடைய குறைகளை சொல்லி குரல் எழுப்பும் மக்களின் புகார்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மக்களின் புகார்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களுக்கு சென்று சேருகிறதா என்று ஃபாலோ அப் செய்ய வேண்டும். குறைகள் மற்றும் உதவி கேட்கும் மக்களிடையே கனிவாக நடந்து கொள்ளுமாறும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு, அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்கள் நுகர்வோருடைய செல்போனுக்கு SMS அனுப்ப வேண்டும் என ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. திமுக நிர்வாகி மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா என பழனிசாமி கேட்டுள்ளார். மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்தும் எண்ணம் இருந்தால் திமுக அரசு அதை கைவிட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை அரசு உணர வேண்டும். மீறி விலையேற்றமானது அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். மின் கட்டணம் மாத கணக்கெடுப்பு முறை வாக்குறுதி என்ன ஆனது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மின் கட்டணத்தால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள், சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பது அரசுக்கு தெரியாதா என்றும் கேட்டார். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்காத திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வரும் 21ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்கியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அது தவறான தகவல், அப்படி எதுவும் இல்லை என பாமக கௌரவ தலைவர் GK மணி திட்டவட்டமாக கூறினார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். இண்டி கூட்டணி வலிமையாக இல்லை என சிதம்பரம் எதன் அடிப்படையில் கூறினார் என தெரியவில்லை. தேவைப்படும்போது ஒன்றிணைந்து செயல்படுவோம். இண்டி கூட்டணியில் திமுக முக்கிய கட்சியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் வேளாண் துறை வளர்ச்சி -0.09% என்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழக மக்களின் 60 விழுக்காட்டினரின் வாழ்வாதாரமாக திகழ்வது உழவுதான் எனும்போது அதன் வளர்ச்சிக்கான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். விவசாயத்தை அழித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பான சாதனையா என கேள்வி எழுப்பினார். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்ற சம்பவத்தில் தொடர்பு கொண்டதால் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் என அமைச்சர் கோவி செழியன் கூறினார். அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என்ற காரணத்தால் கவர்னர் மாளிகையில் விருந்தளித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தலைக்குனிய செய்திருக்கிறார் கவர்னர் ரவி என்றும் கோவி செழியன் சொன்னார். வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாமக தலைவர் ராமதாசின் தைலாபுரம் தோட்டத்தில் துவங்கி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக கௌரவ தலைவர் GK மணி, ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்காக உழைப்பதாகவும் பாமகவில் இருவரை சமாதானப்படுத்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதால் விரைவில் தீர்வு எட்டப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக கூறும் அரசியல் கட்சிகள் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க என்ன செய்ததென தமிழக கவர்னர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். கலாச்சாரம் நம்மை இணைத்திருந்தாலும் அதை அரசியல் பிரிக்கிறது என்றும் கூறினார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் நிறுவனத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதாக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் CV கணேசன் கூறினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது குறித்து தொழிலாளர் நலத்துறை முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், நிச்சயமாக அந்த ஊழியர்கள் அந்த நிறுவனத்தில் மீண்டும் பணியாற்றுவோம் என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரைப்புதூரில் சாய ஆலை செயல்பட்டு வருகிறது. அங்கு சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது 5 தொழிலாளர்கள் மயங்கி விழுந்தனர். அதில் 2 பேர் இறந்தனர். ஜெகன்மோகன் ஆட்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை பணம் சம்பாதிக்கும் மையமாக மாற்றி கடவுளின் கருவூலத்தை காலி செய்துள்ளனர் என அறங்காவலர் குழு உறுப்பினரும் ஆந்திர பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான பானு பிரகாஷ் ரெட்டி தெரிவித்தார். துலாபாரம் காணிக்கைகளை தேவஸ்தான ஊழியர்கள் திருடினர். அவர்களை விசாரித்து வழக்கு பதிவு செய்யுமாறு
திருப்பதி மண்டல விஜிலன்ஸ் எஸ்பி கரிமுல்லா ஷெரீபிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். அமர்நாத் யாத்திரைக்கு வருபவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு செய்யும். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மேலும் அமர்நாத் யாத்திரைக்கு இதுவரை 3,50,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். வெளியுறவுத்துறைக்கான பார்லிமெண்ட் நிலைக்குழு கூட்டம் பார்லிமெண்ட் வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பார்லிமெண்ட் குழுவிடம் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்தார். திமுக, காங்கிரஸ் அரசியல் கட்சிகள் கட்சியின் கொள்கைகளை தாண்டி இந்திய நாட்டிற்கும் பாதுகாப்பு வீரர்களுக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என பாஜக தேசிய மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தேசப்பற்று கொண்டுள்ளனர். ஆனால் தற்போது காங்கிரஸ் தலைமையில் சிலர் நம் நாட்டின் பாதுகாப்பு படை வீரர்களின் மன உறுதியை சீர்குலைக்கும் வகையிலும் தேச விரோத சக்திகளின் கருத்துக்களை வலுமைப்படுத்தும் வகையிலும் கருத்துக்கள் வெளிப்படுத்துவதாகவும் கூறினார். கவர்னரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை கவர்னரிடம் கருத்து மோதல் இல்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரும் மே 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு உருவாகிறது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரிக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று நள்ளிரவில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியது. பல சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவித்து வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து துவங்கியது. சாரல் மழையால் குற்றாலம் மெயினருவி, சிற்றருவி மற்றும் 5 அருவிகளில் தண்ணீர் விழ துவங்கியது. டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். 267வது போப்பான ராபர்ட் பிரீவோஸ்ட் 14ஆம் லியோவாக அறியப்படுகிறார். வாட்டிகனில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் போப்பாக பதவியேற்றார். அவரது அதிகாரத்தை குறிக்கும் வகையில் மீனவ மோதிரம் போப் லியோவுக்கு அணிவிக்கப்பட்டது. நாங்கள் போரை கைவிட மாட்டோம். காசாவில் உள்ள அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா மக்கள் உணவின்றி பஞ்சத்தில் மூழ்க அனுமதிக்க கூடாது. இஸ்ரேல் மக்கள் கூட பட்டினியால் காசா மக்கள் அவதிப்பட்டு வருவதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார். ஈரோடு சிவகிரியில் ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ள தமிழக காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இதனால் சிவகிரியில் பிஜேபி ஃபோர்ட் தமிழ்நாடு சார்பில் நாளை நடைபெறவிருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். கரூர் வேடசந்தூர் கிரியம்பட்டி அருகே கல்லூரி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் டிரைவர் உட்பட 10 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். முன்னால் சென்ற மினி வேன் திடீரென திரும்பியதால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வேடசந்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, வருசநாடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. வறண்ட வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூரில் கனமழை பெய்தது. முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஆறு போல மாறின. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் வெள்ளத்தில் சிக்கி தடுமாறினர். சிலர் நிலை தடுமாறி விழுந்தனர். பாகலூர் சாலையில் ஆறு போல மழைநீர் பாய்ந்த நிலையில் அதில் ஹொசூரைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் நீச்சலடித்து திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வருவாய் அமைச்சர், தலைமை செயலாளர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக உள்ளதாகவும் மாநில கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படும் என ஸ்டாலின் தெரிவித்தார். பருவமழையால் நிலச்சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சோசியல் மீடியாக்களில் தங்களுடைய குறைகளை சொல்லி குரல் எழுப்பும் மக்களின் புகார்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மக்களின் புகார்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களுக்கு சென்று சேருகிறதா என்று ஃபாலோ அப் செய்ய வேண்டும். குறைகள் மற்றும் உதவி கேட்கும் மக்களிடையே கனிவாக நடந்து கொள்ளுமாறும் ஸ்டாலின் வலியுறுத்தினார்.
பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு, அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்கள் நுகர்வோருடைய செல்போனுக்கு SMS அனுப்ப வேண்டும் என ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச் செயல், கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. திமுக நிர்வாகி மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா என பழனிசாமி கேட்டுள்ளார். மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்தும் எண்ணம் இருந்தால் திமுக அரசு அதை கைவிட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை அரசு உணர வேண்டும். மீறி விலையேற்றமானது அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். மின் கட்டணம் மாத கணக்கெடுப்பு முறை வாக்குறுதி என்ன ஆனது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மின் கட்டணத்தால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள், சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பது அரசுக்கு தெரியாதா என்றும் கேட்டார். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்காத திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வரும் 21ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்கியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அது தவறான தகவல், அப்படி எதுவும் இல்லை என பாமக கௌரவ தலைவர் G.K. மணி திட்டவட்டமாக கூறினார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். இண்டி கூட்டணி வலிமையாக இல்லை என ப. சிதம்பரம் எதன் அடிப்படையில் கூறினார் என தெரியவில்லை. தேவைப்படும்போது ஒன்றிணைந்து செயல்படுவோம். இண்டி கூட்டணியில் திமுக முக்கிய கட்சியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் வேளாண் துறை வளர்ச்சி -0.09% என்ற அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. தமிழக மக்களின் 60 விழுக்காட்டினரின் வாழ்வாதாரமாக திகழ்வது உழவுதான் எனும்போது அதன் வளர்ச்சிக்கான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். விவசாயத்தை அழித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பான சாதனையா என கேள்வி எழுப்பினார். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்ற சம்பவத்தில் தொடர்பு கொண்டதால் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் என அமைச்சர் கோவி செழியன் கூறினார். அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என்ற காரணத்தால் கவர்னர் மாளிகையில் விருந்தளித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தலைக்குனிய செய்திருக்கிறார் கவர்னர் ரவி என்றும் கோவி செழியன் சொன்னார். வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாமக தலைவர் ராமதாசின் தைலாபுரம் தோட்டத்தில் துவங்கி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக கௌரவ தலைவர் G.K. மணி, ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்காக உழைப்பதாகவும் பாமகவில் இருவரை சமாதானப்படுத்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதால் விரைவில் தீர்வு எட்டப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக கூறும் அரசியல் கட்சிகள் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க என்ன செய்ததென தமிழக கவர்னர் R.N. ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். கலாச்சாரம் நம்மை இணைத்திருந்தாலும் அதை அரசியல் பிரிக்கிறது என்றும் கூறினார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் நிறுவனத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதாக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் CV கணேசன் கூறினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது குறித்து தொழிலாளர் நலத்துறை முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், நிச்சயமாக அந்த ஊழியர்கள் அந்த நிறுவனத்தில் மீண்டும் பணியாற்றுவோம் என்றும் கூறினார். அமர்நாத் யாத்திரைக்கு வருபவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு செய்யும். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மேலும் அமர்நாத் யாத்திரைக்கு இதுவரை 3,50,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக, காங்கிரஸ் அரசியல் கட்சிகள் கட்சியின் கொள்கைகளை தாண்டி இந்திய நாட்டிற்கும் பாதுகாப்பு வீரர்களுக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என பாஜக தேசிய மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தேசப்பற்று கொண்டுள்ளனர். ஆனால் தற்போது காங்கிரஸ் தலைமையில் சிலர் நம் நாட்டின் பாதுகாப்பு படை வீரர்களின் மன உறுதியை சீர்குலைக்கும் வகையிலும் தேச விரோத சக்திகளின் கருத்துக்களை வலுமைப்படுத்தும் வகையிலும் கருத்துக்கள் வெளிப்படுத்துவதாகவும் கூறினார். கவர்னரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை கவர்னரிடம் கருத்து மோதல் இல்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார்.
மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரும் மே 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு உருவாகிறது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரிக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று நள்ளிரவில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியது. பல சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவித்து வருகின்றனர். 267வது போப்பான ராபர்ட் பிரீவோஸ்ட் 14ஆம் லியோவாக அறியப்படுகிறார். வாட்டிகனில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் போப்பாக பதவியேற்றார். அவரது அதிகாரத்தை குறிக்கும் வகையில் மீனவ மோதிரம் போப் லியோவுக்கு அணிவிக்கப்பட்டது. நாங்கள் போரை கைவிட மாட்டோம். காசாவில் உள்ள அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா மக்கள் உணவின்றி பஞ்சத்தில் மூழ்க அனுமதிக்க கூடாது. இஸ்ரேல் மக்கள் கூட பட்டினியால் காசா மக்கள் அவதிப்பட்டு வருவதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டதற்கு பிறகு பெயரளவுக்கு இயங்கும் கட்சியாக தமிழக பாரதிய ஜனதா மாறிவிட்டது என பாரதிய ஜனதா தொண்டர்கள் புலம்பி தவித்து வருகின்றனர். அண்ணாமலை தலைவராக இல்லாதது பாரதிய ஜனதா மட்டுமின்றி அதிமுகவுக்கும் சேர்த்தே சரிவை உண்டாக்கும் என்றும் தெரிவித்தனர். காவி என்ற புனித வார்த்தையை ஏதோ தீண்டத்தகாத வார்த்தை போல பிரிவினையை தூண்டும் வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசியது கண்டனத்துக்குரியது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்து மக்கள் எழுச்சி அவரை இவ்வாறு பேச வைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். திமுக மற்றும் பாரதிய ஜனதாவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்காது என விஜய் அறிவித்துவிட்டார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறினார். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இவரது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஜானகி ராமச்சந்திரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாமக கட்சிக்குள் இருக்கும் சலசலப்பு விரைவில் சீராகும் என வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போராட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அருள்மொழி கூறியுள்ளார். ரூபாய் 1000 கோடி ஊழல் தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் உள்பட சிலரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல ஆவணங்கள் சிக்கின. டாஸ்மாக் மதுபான கூடம் டெண்டர் விவகாரத்தில் ரதீஷ் தலையீடு அதிகம் இருந்துள்ளது. எம்ஆர்சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை டீலிங் பேசும் இடமாக பயன்படுத்தி வந்துள்ளார். அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு முக்கிய புள்ளி சிக்கலாம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர். சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் வேன் கவிழ்ந்து 5 பேர் பலியானார்கள். இதைத் தொடர்ந்து மாநிலம் முழுதும் சாலையோரங்களில் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் தலைமை செயலாளர் முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு இல்லாத கிணறு மற்றும் பள்ளங்களை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் செஞ்சிவாடி கிராமத்தை சேர்ந்தவர் வேலப்பன். திமுக பிரமுகரான இவர் 100க்கும் மேற்பட்டோரின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி மாவட்ட கலெக்டர் மற்றும் எஸ்பியிடம் புகார் அளித்தனர். அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் சென்னையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,755 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை மருதமலை கோயிலில் நேற்று அமைச்சர் சேகர் பாபு ஆய்வை முடித்தவுடன் அறங்காவலர் குழு உறுப்பினர் சுகன்யா ராசரத்னத்திற்கு தூய்மை காவலர் செருப்பெடுத்துக் கொடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை பேரூர் பெரியகுளத்தில் கோவை புதூர் தீயணைப்புத்துறை சார்பில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குளத்திற்குள் சிக்கி தவிப்பவரை பரிசல் உதவியுடன் சென்று மீட்பது எப்படி என்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். லைஃப் ஜாக்கெட், கயிறு மூலமும் மீட்பது குறித்து செய்து காண்பித்தனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த டாக்டரின் அலட்சிய போக்கால் கருவில் இருந்த குழந்தை இறந்துவிட்டதாக பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் மனைவி தனலட்சுமி புகார் தெரிவித்தார். ஆத்திரமடைந்த உறவினர்கள் டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் மற்றும் நீர்பிடிப்பு பகுதியான கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விடிய விடிய கொட்டித் தீர்த்த மழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள ஆணிமடகு நீர்த்தேக்கமானது நிரம்பி வழிகிறது. ஆனால் ரெட்டித்தோப்பு, மாங்காத்தோப்பு ஆகிய இடங்களில் உள்ள கானாற்றுக்கரை பகுதிகளில் குப்பைகள் கொட்டுவதாலும் புதர்மண்டி இருப்பதாலும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் கூறினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மைசூர் அரண்மனை ராணி பிரமோதா தேவி சாமி தரிசனம் செய்தார். பின்னர் தலா 50 கிலோ வெள்ளியால் தயார் செய்யப்பட்ட 2 பெரிய வெள்ளி அகண்ட தீப விளக்குகளை நன்கொடையாக வழங்கினார். 300 ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் மகாராஜா இதேபோல் அகண்ட வெள்ளி விளக்குகளை நன்கொடையாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சென்னை மணலி காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பொம்மி, வயது 60, திருமணமாகாதவர். வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து வீடு துடைக்கும் மாப் இரு வீட்டின் இடையே உள்ள சந்தில் விழுந்துவிட்டது. இதை எடுக்க சென்ற பொம்மி சந்தில் சிக்கிக் கொண்டார். வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டார். தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி பொம்மியை பத்திரமாக மீட்டனர். சென்னை குரோம்பேட்டையில் மாநகர பஸ் ஒன்று நடுவழியில் பழுதாகி நின்றது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். மருதமலையில் அறங்காவலர் குழு உறுப்பினர் சுகன்யா ராஜரத்னத்தின் செருப்பை ஊழியர் எடுத்து வந்து கொடுத்த சம்பவம் கண்டனத்திற்குரியது என பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். செருப்பு கலாச்சாரம் என்பது திமுகவின் ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்றாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 904 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றிற்கு வெளியேற்றப்படும் தண்ணீரில் அதிகப்படியான ரசாயன நுரைகள் கடும் துர்நாற்றத்துடன் குவியலாக செல்வதால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பாசன விவசாயிகளும் அப்பகுதி மக்களும் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பகுதியில் உள்ள ரங்கராஜ் என்பவரது தோட்டத்தில் கட்டப்பட்டு இருந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை தாக்கிக் கொன்றது. வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். தொடர்ந்து ஆடுகள் மற்றும் கன்றுக்குட்டிகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.